2 சீட்டுக்காக திமுகவோட 2 திருமாவர்கள் இல்ல அப்படின்னா எதுக்காக இருக்காருன்ற ஒரு கேள்வி பெரியாரு சொல்றாரு. சரி, இந்த பெரியார் அப்படின்ற ஒரு உருட்டுன்றது தமிழ்நாட்டுல தொடர்ந்து எதுக்கு எடுத்தாலும் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல நமக்கு முதல்ல உடன்பாடே கிடையாது. என்னன்னா, பெரியார நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா, அவரை ஆதரிக்கக்கூடிய தரப்பும் இருக்கும், எதிர்க்கக்கூடிய தரப்பும் இருக்கும். ஒரு கருத்தியல் ரீதியாவே. இப்ப தமிழ் மொழியை பெரியார் சனியன்னு சொன்னாரா? ஆமா சொன்னார் தான். தமிழ் பதில் இங்கிலீஷ் படி சொன்னார். ஆமா சொன்னார். அப்போ என்னுடைய மொழியை ஒரு நபர் சனியன்னு சொல்றாருன்னா, நம்ம அவரை ஆதரிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மொழி எனக்கு முக்கியம். அவருடைய மொழி அவருக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி என்னுடைய மொழி என்னுடைய முக்கியம். சரி, பெரியார் என்ன சொன்னாரு அப்படி நல்ல விஷயங்களை சொல்றத கூட எடுத்துங்க. நீங்க சமூக நீதி சொல்றாங்க, சாதி ஒழிப்பு சொல்றாங்க, இதெல்லாம் கூட எடுத்துங்க. ஆனா அந்த பெரியார் கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய திமுகவை ஆதரிக்க சொன்னாரா? இன்றைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் மீது எத்தனை ஊழல் புகார்கள் வந்திருக்கின்றது? ஊழல் புகார்கள்லாம் சும்மாவே இருக்கின்றதா? பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்றார். அதன் பிறகாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனை நிறுத்தி தான் வச்சிருக்காங்க. அதை ரத்து பண்ணல. நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது. அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார். அப்புறம் உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி தான் வச்சிருக்கு. அதே போல இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஐயா துரைமுருகன் மேல எவ்வளவு கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் பிற அமைச்சர்கள் மேலாம் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இது மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு.